கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. ஆமென். இன்றைய தியான வசனத்தில் கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஏன் நம்மை சிட்சிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் நிச்சயம் அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ண மாட்டோம். சிட்சை என்பது கண்டித்து தண்டித்து போதித்தல் அல்லது உணர்த்துதல். ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும்போது அதை தொல்லையாக நினையாதே என்று பொது மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டுள்ளது. தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் என்றும் சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். நம்முடைய தேவன் அன்பே உருவானவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் காட்டும் வழியில் அவர் விரும்புகிற வண்ணமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி அவர் எதிர்பார்ப்பது போல நாம் வாழாமல் வழி தப்பி போவோமானால் அதே அன்புடனும் தகப்பன் என்கிற உரிமையுடனும் தான் நம்மை கண்டிக்கிறார். அதை உணராமல் மீண்டும் நாம் அதே பாவ பாதையில் நடக்கும் பொழுது நம்மை தண்டிக்கிறார். இந்த கண்டிப்பையும் தண்டிப்பையும் நாம் அற்பமாக கருதி அலட்சியப்படுத்தி செல்வோம் என்றால் நிச்சயம் மீள முடியாத பாவ படுகுழிக்குள் விழுந்து விடுவோம். இதை ஒத்துக்கிறீங்களா? சிட்சை என்பது ஒரு தண்டனை அல்ல, மாறாக நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்காகவே கர்த்தர் அளிக்கும் கற்றல். நம்மை செம்மைப்படுத்தும் தேவனின் வேலைகளை நாம் அன்பாக ஏற்க வேண்டும். சிட்சையை அற்பமாக எண்ணுவது என்பது நாம் அதனை ஏற்காத நிலையை சுட்டி காட்டுகிறது. இதற்கு பதிலாக சிட்சையை ஒப்புக்கொண்டு அதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை கடிந்து கொள்ளும்போது அதை கண்டு நம்மை வீழ்ச்சியடைய விடக்கூடாது. இருதயத்தில் சோர்ந்து போகாமல் தேவனின் அந்த திருத்தத்தை நாம் எவ்வாறு பயனுள்ளவையாக மாற்றிக்கொள்வது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். தேவன் நம்மை திருத்தும்போது அதனை ஏற்கவும் நாம் அதை அற்பமாக எண்ணி அலட்சியப்படுத்தாமல் அதிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை புரிந்து அதன் பலனை அடைய வேண்டும் என்பதற்காகவே தேவன் இன்றைய தியான வசனம் மூலம் நம்மோடு பேசுகிறார். தேவன் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்யவே விரும்புகிறார். ஆகவே அவர் தரும் சிட்சையை நாம் பாசத்துடன் அணுக வேண்டும். சரி, கர்த்தருடைய சிட்சையின் நோக்கங்கள் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போமா? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று கூறுவதை கவனியுங்கள். நம்மேல் அன்பு கொண்ட தேவன் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சிட்சிக்கிறார். இரண்டாவது, நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று பவுலடிகளார் சொல்வதிலிருந்து நாம் நியாய தீர்ப்பு நாளில் குற்றமற்றவர்களாக அவர் முன் நிற்க வேண்டும் என்பதற்காகவே நம்மை கண்டித்து திருத்துகிறார். தேவனாகிய கர்த்தர்
தம் பிள்ளைகளாகிய நம்மை சிட்சிக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளோ அன்போடு அவர் செய்கிறார் பாருங்க. அதாவது நாம் மனம் திரும்ப வேண்டும், கடைசி காலத்தில் நம்ம குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நம்மை சிட்சிக்கிறார். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு விரோதமாக, தேவனுடையதல்லாத கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டும் நம்முடைய தீய வழிகளை, தீய காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றும், நியாய தீர்ப்பு நாளில் நாம் தண்டிக்கப்பட்டு என்றென்றைக்குமாக நரக அக்கினியில் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு அதற்கு முன்னதாக இப்பொழுதே நம்மை திருத்திக் கொள்ள மனம் திரும்ப ஒரு வாய்ப்பாக இந்த சிட்சையை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகம் அமர்ந்து அவரிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லைங்களா? சில நேரங்களில் நாம் தவறு செய்யாதிருக்கும் போதும் தேவ சிட்சையை எதிர்கொள்ள நேரும். அப்படி நேரும்போது அது நம்மை குறித்த ஆண்டவருடைய உன்னத நோக்கங்களை நாம் புரிந்து கொள்ள உதவும். நான் தப்பே பண்ணலையே, அப்படி இருந்தும் ஏன் என் ஆண்டவர் தண்டிக்கிறாரு அப்படின்னு பல நேரங்களில் நம்மளே யோசிச்சிருக்கிறோம். நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஒன்றும் இல்லையே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், அவருடைய வார்த்தையின்படி தான் செய்கிறேன், ஆனாலும் எனக்கேன் இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் கலங்கியிருக்கோம் இல்லையா? அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உன்னத நோக்கங்கள் தான். அதாவது அது என்ன அப்படின்னீங்கன்னா, நமக்கு எதிராக போராடும் பிசாசின் கிரியைகள், நம் பாவ போராட்டங்கள் அழிக்கப்படுதல், நம்மை இன்னும் ஆண்டவருக்கு அருகே கொண்டு செல்லுதல், ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுதல், கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்க பூரண வளர்ச்சிக்கு நேராக நம்மை நடத்துதல், முழுமையாய் தேவ சித்தத்தின்படி நம்மை நடக்க செய்தல் போன்றவை. எத்தனை உன்னதமான நோக்கங்கள் நம்ம மேலே வச்சிருக்கார் பாருங்க. உண்மையில் கர்த்தருடைய சிட்சையை அனுபவிக்கும் அந்த நேரத்தில் நாம் புலம்பி தவித்தாலும் அதன் முடிவில் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவே நம் இருதயம் தவிக்கும். கர்த்தருடைய சிட்சை அவ்வளவு உன்னதமானது, நன்மையானது. எனவே கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணாமல், முறுமுறுக்காமல், மாறாக அந்த நேரத்திற்கான ஆண்டவருடைய கிருபைகளையும் வல்லமையையும் அவருடைய பலத்தையும் சார்ந்து கொள்ள இன்றே அவர் பாதம் பணிந்து, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து வருந்தி சொல்லி நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை சிட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.